தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். இந்த 7வது மாதத்திலே முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வசனத்தோடு வார்த்தையோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 6 மாதங்கள் அற்புதமாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை நிரப்பி அதிசயமாய் இந்த 7வது மாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பூரணமான 7வது மாதத்திலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் நம்மை பலப்படுத்தி நடத்த போகிறார். இந்த வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க போகிறார். உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை, இருதயத்தை திருப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக கர்த்தர் கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள 2வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல ஆண்டவரே, பரிசுத்த நாளின் காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே உடைய திருவாய் மொழிகளை கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினால எங்களை திருப்தியாக்கி ஆசீர்வதி, எங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை, ஒரு உயிர்ப்பிப்பை, ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுத்து நடத்தி அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை நோக்கி ஜெபித்த ஆபகுக் தேவன் தாம் செய்ய போவதை வெளிப்படுத்தினார். ஆபகுக்கு தேவன் தாம் செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்துகிறார். தான் பெற்ற வெளிப்பாட்டின் அடிப்படையிலே தேவனை நோக்கி ஆபகுக் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? கர்த்தாவே, உமது வெளிப்பாட்டை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று, எனக்கு பயம் உண்டாயிற்று. அதனாலே கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே எங்கள் ஆயுசு நாட்களை, இந்த வருஷத்தின் நடுவிலே உமது கையின் கிரியைகளாகிய எங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய கையின் கிரியைகளாக நாம் இருக்கிறோம். எங்களை இந்த வருஷத்தின் நடுவிலே உயிர்ப்பிங்கப்பா. உம்முடைய கையின் கிரியைகளாக எங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரே சொல்லி ஆபகுக் ஜெபிக்கிறார். நம்ம 6 மாசத்தை முடிச்சிட்டோம். இந்த 7வது மாசத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கர்த்தர் கிருபையினாலே நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த 7வது மாதத்தின் நடுவில், இந்த 2024 வருஷத்தின் நடுவில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்மை கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டும். ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்களிலே இளமை பருவம் என்பது அது வளர்ச்சியிலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களிலே கடந்து போய்விடுகிறது. முதுமை நிலையில அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் முடிந்து போகிறது. தள்ளாடி மற்றவர்கள் உதவி நாடி இருக்கிறாங்க. ஆனால் இந்த வருஷத்தின் நடுவில, வருஷங்களின் நடுவிலே, ஆயுசின் நடுவிலே தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறான். வாழ்ந்து அதை அனுபவித்து முதிர் வயதுக்கு கடந்து போகிறார். பிரியமானவர்களே, ஒரு சில பேருடைய வாழ்க்கை பாதியிலேயே முடிவடைந்து விடுகிறது. ஆபகுக்குடைய ஜெபம் என்ன? வருஷங்களின் நடுவிலே எங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆயுசின் நடுவிலே எங்களை உயிர்ப்பித்து மீதமுள்ள ஆயுசு நாட்கள் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மீதமுள்ள நாட்களை நாங்கள் மூக்குள்ளே செலவழிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆபகுக் ஜெபிக்கிறார். நாமும் கூட இந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாம். இந்த 2024 வருஷத்தின் நடுவில் வந்திருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கை அவருடைய ஆயுசு நாட்கள் நடுவில் இருக்கிறது. காலத்தை அனுபவித்துக் கொண்டு, வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு தேவனுக்காக வாழ்கிறதான அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஜெபம், வருஷங்களின் நடுவிலே, எங்களோட ஆயுசு நாட்களின் நடுவிலே எங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் கூட எங்களுக்கு புதிய ஜீவனை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பது மிக மிக அவசியமான ஒரு ஜெபம். நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனத்துல, நம்முடைய விரக்தியில, வியாதியில நாம் நம்முடைய ஆயுசு நாட்களை கழிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தம் என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல மனரம்மியத்தோடு நம்முடைய ஆயுசு நாட்களை நாம் கழிக்க வேண்டும். மன திருப்தியோடு, விருந்து கொண்டாடுவதோடு, மனமகிழ்ச்சியோடு நம்முடைய நாட்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நாமும் கூட இந்த காலவெளியிலே நாம் அதையே ஜெபமாக எடுப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் மன ரம்மியத்தோடு, மன நிறைவோடு இருக்கணும்ப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியாக எங்களுடைய ஆயுசு நாட்களை மாற்றிக் கொடுங்கன்னு சொல்லி நாம் ஜெபிப்பது நம்ம விழுந்த கடமை. நம்முடைய ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதனுடைய பாடுகள் மத்தியில் நாம் கடந்து வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வருஷங்களின் நடுவில், ஆயுசு நாட்களின் நடுவில்
கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நாம் கர்த்தரிடத்தில் நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக கேட்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் என்ன? 3 ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முதலாவது ஆலோசனை எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் உள்ள 7வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் உள்ள 7வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதை தயவு செய்து நீங்கள் கவனிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்கிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேறெந்த பிரகாரமாக நடத்துவேன். ஆண்டவர் நம்மை புடமிட நாம் நம்மை ஒப்புக் கொடுத்தால் மட்டும்தான் நம்முடைய ஆயுசு நாட்களின் நடுவிலே நாம் மன திருப்தியோடு மன ரம்பியத்தோடு நம்முடைய ஆயுசு காலம் முடியும் வரைக்கும் நாம் கர்த்தருக்குள் பலனோடு வாழ முடியும். இந்த உலக வாழ்க்கையில் அநேக துன்பங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் இருந்தாலும் நாம் தேவனுக்குள்ளே சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு நம்முடைய நாட்களை கழிக்க முடியும். பிரியமானவர்களே, இது ஒரு எதிர்காலத்துக்குரிய சத்தியமாக இருந்தாலும் இக்காலத்தில் இது தேவைப்படுகிற முக்கியமான ஒரு சத்தியம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது அடிப்படை உபதேசத்தை சார்ந்த ஒரு செய்தியாக இந்த காலவெளியில கர்த்தர் கொடுக்கிறார். வருங்காலங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, புடமிடுதலுக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கஷ்டப்படுவதற்கு, நாம் துன்பப்படுவதற்கு, தேவன் நம்மை உருவாக்குவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகளை நான் வேறு எந்த விதமாக நடத்துவேன், நான் புடமிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். புடமிடுதல் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், வெள்ளியை புடமிடுவார்கள், பொன்னை புடமிடுவார்கள். எதற்காக? அதிலே உள்ள களிம்புகள் நீங்கி அது பரிசுத்தமாய் மாறும்படியாக, சுத்தமான வெள்ளி கிடைக்கும்படியாக, சுத்தமான தங்கம் கிடைக்கும்படியாக அவர்கள் அக்கினியிலே அதை போட்டு புடமிடுவார்கள். அக்கினியில அந்த களிம்புகள் எல்லாம் நீக்கப்பட்டுவிடும். பிரியமானவர்களை, நாமும் கூட தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக, ஒரு மனரமியமான வாழ்க்கைக்கு, ஒரு நல்ல செழிப்பான நாட்களுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக, தேவன் நம்மை புடமிடும்படியாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஏன் புடமிடுகிறார் தேவன்? நம்மை ஏன் புடமிடுகிறார்? தானியேலின் புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 35வது வசனம் நீங்க வாசிங்கன்னா, தேவன் நம்மை சுத்திகரிக்கும்படியாக, பரிசுத்தப்படுத்தும்படியாக, நம்மை அவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை புடமிடுகிறார். அதற்கு நாம் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, வெள்ளியை போல பொன்னை போல தமது ஜனத்தை ஆண்டவர் புடமிடுவார் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய ஜனமாகிய நாம் உலகத்தோடு ஒத்து வாழ்வதற்கோ இல்லாவிட்டால் உலகத்தில் பின்பாக போவதற்கோ நாம் அழைக்கப்படவில்லை. நாம் தேவனுடைய ஜனமாகவே அவரை போல பரிசுத்தமான வாழ்க்கை வாழதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய ஆயுசு நாட்களின் நடுவிலே கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும். மீதமுள்ள ஆயுசு நாட்கள் நாம் மனரமியத்தோடு அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் புடமிடுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவன் நம்மை சரி செய்வதற்கு, ஆயத்தப்படுத்துவதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவன் நம்ம ஆயத்தப்படுத்தாம, புடமிடாம தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை புடமிடுவதற்கு கர்த்தர் 40 வருஷத்தை வனாந்தரத்தில் எடுத்துக்கொண்டார். அப்படிப்பட்ட வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை அவர்களை வணங்கும்படியாக கர்த்தர் கட்டினார். வணங்கவில்லை. அதனால அவர்கள் வனாந்தரத்தில் அவர்கள் எல்லாரையும் கொன்று போட்டார். அவருடைய பிரேதங்கள் எல்லாம் வனாந்தரத்தில் விழுந்தன. அவருடைய சந்ததிகள் தான் கானானுக்குள்ள பிரவேசித்தது. பிரியமானவர்களே, நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் கர்த்தர் சொல்கிற முக்கியமான சத்தியம் என்னவென்று சொன்னால், நாம் புடமிடப்படுதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். புடமிடுதல் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், பரிசுத்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் சுதந்திரிப்பது கூடாத காரியம். பிரியமானவர்கள், நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புடமிடுதல் நம்மை ஒப்புக்கொடு. எப்படி தேவன் புடமிடுவார்? சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்துல, வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக வசனங்கள் வழியாகவே புடமிடுவார். யோசேப்பு குறித்ததான வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும், ஒவ்வொரு பரிசுத்த ஆராதனைகளும், உபவாச ஜெபங்களிலும், காத்திருப்பு ஜெபங்களிலும், சகோதரிகள் சகோதரர் ஜெபங்களிலும் தேவன் வசனத்தை ஏன் பேசுகிறார்? ஆவியானவரின் வசனத்தோடு இடைப்பட்டு நம்மோடு பேசுகிறார். வசனத்தை கொண்டு நம்மை புடமிடுவார். அவருடைய வசனம் நம்மை புடமிடுகிறது. அவருடைய வசனம் நம்மை சுத்தவான்களாக, பரிசுத்தவான்களாக, வெள்ளியை புடமிடுவது போல கர்த்தருடைய வசனம் நம்மை புடமிட்டு சுத்திகரிக்கிறது. அந்த புடமிடுதலுக்கு, அந்த வசனத்துக்கு நாம் விட்டு கொடுப்போம். நிச்சயமாக நாம் செழிப்பான நாட்களை, நாம் மனரம்யமான நாட்களை பார்க்க முடியும். யோசேப்புடைய வருஷங்கள் ரம்மியமாக மாறுவதற்கு காரணம், செழிப்பாக மாறுவதற்கு காரணம்,
அடிமையின் வாழ்க்கை அதிபதியுடைய வாழ்க்கையை போல மாறுவதற்கு காரணம் என்ன? அவன் வசனம் தன்னை புடமிடுவதற்கு ஒப்புக் கொடுத்தான். நாமும் நம்மை புடமிடுவதற்கு அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ரம்மியமாக இருக்கும். இரண்டாவதாக, தேவனுடைய தொடுதலுக்கு நாம் நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய தொடுதலுக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல யாக்கோபை தேவன் தொட்டார். எங்கே தொட்டார்? தொடை சந்திலே தொட்டார். எதற்காக தொட்டார்? அவனுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக, அவனுடைய பெயரை மாற்றும்படியாக, அவனுடைய எதிர்காலத்தை மாற்றும்படியாக, அவனுடைய வருஷங்களின் நடுவிலே அவனை உயிர்ப்பிக்கும்படியாக கர்த்தர் அவனை தொட்டார். தொட வேண்டிய இடத்துல நம்மை கர்த்தர் தொடும் பொழுது நிச்சயமாக மாற வேண்டிய காரியங்கள் மாறிதான் ஆகும். மாற்றங்களை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய தொடுதல் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வருகிறதோ பெரிய மாற்றங்களை நாம் அனுபவிப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவராகிய தேவன் யாக்கோபை தொடை சந்திலே தொட்டார். தொடை என்பது மாமிசம் நிறைந்த ஒரு இடம். மாமிசம் நிறைந்த நம்முடைய சரீரத்தினுடைய வாழ்க்கையில மறைக்கப்பட்ட மாம்சிக பாவங்கள் நிறைந்திருக்கிற வாழ்க்கையில கர்த்தர் தொட விரும்புகிறார். ஆண்டவர் தொடும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நம்முடைய பெயர் மாற்றப்படும், நம்முடைய எதிர்காலம் மாற்றப்படும். நம்முடைய வாழ்க்கையில இந்த கால வேளையில கர்த்தர் சொல்கிறது, நான் உன்னிடத்துல மாற்றங்களை ஏற்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை தொட விரும்புகிறார். தேவன் நம்மை தொடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். சீஷர்களை தேவன் தொட்டார். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவர்களை தொட்டார். தேவனுடைய தொடுதலை உணராத சீஷர்கள் மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து போனார்கள். பழைய பாவங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து போக முக்கியமான காரணம் தேவனுடைய தொடுதலை உணராததுனால. தேவனுடைய தொடுதல் உங்களுக்கு இல்லை. ஆண்டவர் உங்களை தொடும்படியா கேட்கணும். ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா, என் உதடுகளை தொடுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை உயரமுன்னதமான சிங்காசனத்தில் இருப்பதை பார்த்து அவன் கதறுகிறான். ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ள மனிதன், நான் அசுத்த ஜனங்கள் நடுவிலே வாசம் செய்பவன். அக்கினி தழலினால் எந்த நாவை அக்கிரமம் நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஏசாயா தீர்க்கதரிசி கதறும் பொழுது ஆண்டவர் ஒரு துளர்னால் அக்கினி தழலை கொண்டு போய் அவனுடைய வாயிலே நாவில வைத்து அவனை சுத்திகரிக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாயை கத்து தொட வேண்டும். நாம் மாம்சம் நிறைந்த பகுதியை கத்து தொட வேணும். இன்னைக்கு வாயை ஆண்டு தொட்டுட்டார்னா பல பிரச்சனைகளுக்கு நாம் விடுதலையாக்கப்படுவோம். பல குடும்பங்கள் சமாதானம் இறங்கி நிலைத்திருக்கும். நம்முடைய வாய்க்கு நாம் காவல் வைக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஒப்பு கொடுப்போம். உங்களுடைய வாயை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். மாம்சீகம் நிறைந்த பகுதியிலே, ரகசியமான பாவங்கள் நிறைந்த பகுதியிலே கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். யாரும் அறியவில்லை, யாரும் தெரியாது நான் செய்கிற பாவம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் கண்காணிக்கிற தேவன். நிச்சயமாக கர்த்தர் உங்களை தொட வேண்டிய இடத்துல தொடுவார். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கடைசியாக, தேவனுடைய நடத்துதலுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதங்கள் புத்தகம் 32ஆம் சங்கீதம் 8ஆவது வசனம் எல்லாரும் அறிந்த வசனம் தான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்தி செல்கிற ஆண்டவர். நமக்கு பாதை காட்டி அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. பாதைகளை சொல்லிவிட்டு அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற தேவன். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் நடத்துகிற ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நம்மை நடத்துகிற தேவன். ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நம்மை நடத்துகிற ஆண்டவர். ஒவ்வொரு நாள் அவருடைய பாதையில் நடத்துகிற ஆண்டவர். தேவனுடைய நடத்துதலுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது இந்த வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். உங்களுடைய ஆயுசு நாட்கள் நடுவிலே கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். நீங்கள் இப்பொழுது போய் கொண்டிருக்கிற பாதையில கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை கர்த்தர் உருவாக்கி கொடுக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனுமா இருக்கிறார். தேவன் நம்மை நடத்தும்படியாக நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவன் நம்மை எங்கே நடத்துவார்? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்துள்ள 9வது வசனத்தின்படி தண்ணீர் உள்ள நதி அண்டையிலே கர்த்தரை நடத்துவார். செழிப்பான இடத்துல பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளே கர்த்தரை நடத்துவார். ஆண்டவர் நடத்துகிற பாதை எப்படியாக தான் இருக்கும். பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள, நிரம்பின ஒரு வாழ்க்கைக்குள்ள, நீச்சலாளத்துக்குள்ள கர்த்தரை நடத்த போகிறார். பிரியமானவர்கள், அதுக்கு நாம் நம்ம விட்டுக் கொடுப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இடராத செம்மையான வழியிலே கர்த்தரை நடத்துவார்.
கர்த்தருடைய வழிகள் நீதிமான்கள் அதில் நடக்கிறார்கள். கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகள் நடக்கிறார்கள். பாதகர் என்றால் அவைகள் இடறி விழுவார்கள் என்று ஓசியா தீர்க்கதரிசனம் கடைசி வசனம் நம்ம வாசிக்கிறோம். அதே போல இடராத செம்மையான வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்மால் நடக்க முடியாத பாதையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக நம்மை நடத்தி சொல்வார். மூன்றாவதாக, நம் தகப்பனாக இருந்து கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்மை சுமப்பார், ஆறுதல் கொடுப்பார், நம்மை தாங்குவார், ஏந்துவார், நம்மை கட்டுவித்து நம்மை கட்டுகளுக்கு விலக்கி அற்புதமாக நம்மை நடத்துகிற நம்முடைய தகப்பன் நமக்கு உண்டு. அந்த தகப்பன் நம்மை நடத்தும்படியாக ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உயிர்ப்பிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். முதலாவது, வசனம் புடமிட நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, தேவன் நடத்துதலுக்கு உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, தேவன் நடத்துக்கு ஒப்புக் கொடுக்கணும். இரண்டாவதாக, தேவனுடைய தொடுதலுக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கணும். முதலாவது, வசனம் புடமிடுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கணும். இரண்டாவது, தேவனுடைய தொடுதலுக்கு ஒப்புக் கொடுக்கணும். மூன்றாவது, தேவனுடைய நடத்துதலுக்கு ஒப்புக் கொடுக்கணும். இந்த வசனங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 2024 வருஷத்தினுடைய நடுப்பகுதியில் நடுவில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை தொட போகிறார். கர்த்தர் உங்கள் மேல் இரக்கமாக இருக்க போகிறார். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக நம்முடைய எதிர்காலத்தை நாம் ஆசீர்வாதமாக அனுபவிக்க, சமாதானத்தோடு அனுபவிக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. நாம் இந்த பூமியில கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தில் போய் சேர பரிசுத்தாவின் உதவி செய்து நடத்துவாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் பரலோகத்தின் தெய்வமே, இந்த வருஷத்தை நடுவிலே வந்து ஆண்டவரே தகவல் இந்த 7வது மாதத்தில் கொடுத்த முதல் கர்த்தருடைய நாளின் செய்திக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வருஷங்களின் நடுவிலே உடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. வழி நடத்திய ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். வார்த்தையில கேட்ட மக்களை பிதா, குமார, பரிசுத்த ஆவியின் நாமத்துடைய ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நடத்தி ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டுகிற அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் நடத்துவார்.